எங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஆசை இதே சேனலில் வந்து நம்ம வீடு பால் காய்ச்சி நம்ம வீடு விசேஷம் இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற ஆசை வந்து இன்விடேஷனோட போஸ்ட் எல்லாம் போடணும் அப்படின்னு எங்களுக்கும் ஆசை தான். இப்போ இந்த கிச்சன் டாப்பு இப்படிங்களே கீழ் வேலை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு சூப்பராக பால் காய்ச்சணும்னா எவ்வளோ வரும்? நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் வச்சோம் அப்படின்னா அது என்ன வரும்னா இந்த வீட்டு பால் காய்ச்சா தான் இருக்கும். அதுவும் அதுதான் எங்க வீட்ல வைக்கிற ஃபங்க்ஷனே. ஹாய் அம்மார்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு ஒர்க் வந்து அந்த பூச்சி வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அது நடக்கையில் சின்ன ஒரு கிளிப் எடுத்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வீடியோவே நாங்கள் எடுக்கல, வீட்டை பற்றின வீடியோ. இப்போ வந்து வீட்டு வேலை வந்து ஃபுல்லாக முடிஞ்சு நாங்கள் ஓவராலாக வீட்டை சுற்றி வந்து 4 அடி ஹைட்டு கேட்டாங்க. 4 அடி ஹைட்டுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து வீட்டை பூசிட்டோம். இனி வந்து அடுத்த ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வீடு பால் காய்ச்சலாம் அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட சொல்லியிருக்கேன். என்னங்க ஆனால் வீட்டில் உள்ள வந்து எந்த வேலையுமே முடிக்கல. ஹாலுக்கு 2 பெட்ரூமுக்கு வந்து டைல்ஸ் போட்டிருக்கோம். கிச்சன் ஒர்க்கும் பாத்ரூம் ஒர்க்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏன்னு கேட்டால் நாங்கள் வந்து பைப் கனெக்ஷனாக கொடுத்த பின்னாடி தான் அது வந்து ஒட்ட முடியும், இல்லைனா அப்புறம் ஒட்டிட்டு அதை வந்து உடைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருந்தார். ஓகே, அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டாலும் நம்ம பால் காய்ச்சிட்டு உள்ளே போயிடலாம். ஏன்னா எங்கள் அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா சும்மாலே அடுப்பை தூக்கி வச்சு காய்ச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவருமே சும்மா அடுப்பை தூக்கி வச்சு காய்ச்சலாங்கிற மாதிரி இவரும் சொல்கிறாங்க. எனக்கு வந்து மனசு ஏற்றுக்கறல. இல்லை அது தெரியல எங்களுக்கே எப்படின்னு தெரில. ஏன்னா மழை சீசன் வந்துருச்சு அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள வந்து நம்ம சமைக்க முடியாது. இது அவ்வளோதான், இதில் சமைக்க முடியாது. தண்ணி வந்து ஃபுல்லாயிரும். அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மண் ஃபில் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த வீடியோ வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா மண் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் மறைஞ்சிரும். அப்போவும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஐடியா என்ன யோசனை எனக்கே தெரில. இந்த பிள்ளை என்னன்னா பாலை காய்ச்சுவோம்னு சொல்லுது. எங்கள் அம்மா என்னன்னா வேலையே பார்க்கலன்னா பரவாயில்ல, சும்மாவது பாலை காய்ச்சிங்க நம்ம தானே அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திருத்தருந்து முடிச்சிட்ருக்கேன் அப்பு மாதிரி. சரி வாங்க நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட்டில் போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அப்படியே வந்து சில விஷயங்கள் வந்து பேசிக்கலாம். ஏறு மேலே எங்கே ஏறுதா? அப்புறம் இவ்வளோ ஹைட்டில் இருக்கு. இதில் வந்து நம்ம வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து போட்டிருந்தோம். ஏன்னா மண்ணு மூட போட்டிருந்தோம். அப்புறம் வந்து நம்மளோட டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கி இருந்துச்சு. என்ன டைல்ஸ்னால் கிச்சனுக்கு கொட்ட வேண்டிய டைல்ஸும் பாத்ரூம் கொட்ட வேண்டிய டைல்ஸும் வந்து அடுக்கி இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே வாங்கிட்டோம், டைல்ஸோட வாங்கிட்டோம். அதில் வந்து ஸ்டெப் வச்சு ஏறி போயிட்டோம். இப்போ வந்து பூசுறதுக்காக வந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டோம்மா. எடுத்ததுக்கப்புறம் உங்களால் ஏற முடியல. திருப்பி இங்கேருந்து இப்படி போய் அந்த பக்கம் முன்னாடி வந்து தான் உங்களால் ஏற முடியுது. ஏனி படி ஏறு. கமெண்ட்ல கூட கேட்டிருந்தீங்க ஏனி இவ்வளோ ஹைட்டில் வீடு கட்டுறீங்க, ஏனி மரம் வச்சா ஏறணுங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ரோடு வந்து அவ்வளோ ஹைட்னா ரோடு ஹைட்டு அது வந்து ஈசிஆர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்ன ஈசிஆர் ரோடு மாதிரி இருக்குது அப்படின்னு. இது ஈசிஆர் ரோடு தான். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டு நாகப்பட்டினம் அந்த ஈசிஆர் ரோடு. ஓகே, அப்புறம் இன்னொரு கமெண்ட் என்ன பூச்சி வேலை வந்து நீங்கள் வந்து மேலே இருந்து தானே பூசணும், ஏன் கீழே இருந்து பூசிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆனால் நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் வந்து வீட்டை வந்து அவுட் சைடு வந்து பூசுகிற ஒரு ஐடியாவே இல்லை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிரேஸ் மட்டும் வந்து அந்த கட்டின உடனே வந்து பூசி அந்த கருப்பு கலர் பிளாக் கலரில் அந்த பெயிண்ட் ஒன்று அடிப்பாங்க. அது வந்து அடிச்சிருக்கணும். நம்ம வந்து அதை அடிக்கலை. சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம கட்டியிருக்கோம். கட்டினோன்னே சரி நம்ம ஃபுல்லாகவே பூசலாம். அப்போ ஃபுல்லாகவே பூசும்போது மேலேருந்தே ஒரே மாதிரி பூசிக்கலாம் அப்போ அப்படின்னா இருந்தோம். பட் ஆனால் அது முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை திடீர்னு மண் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது. அதனால தான் வந்து பூசியாச்சு. இதை வந்து கூட ஆள் வச்சு பூசலை, நானும் என் ஃப்ரெண்டுமே சேர்ந்தே பூசிட்டோம். ஸோ வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்புறம் கண்ணூர் கமெண்ட் வந்து அண்ணனுக்கு வந்து சம்பளம் கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. யார் இவங்க ஃப்ரெண்டு வந்து வேலை பார்த்தாங்க. நாங்கள் வந்து என்னன்னா நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டு அந்த இது இருந்தாலும் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்துருவோம். நாங்கள் சொல்லி தான் இவரே அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போனாலும் அதான் நம்ம பழக்கம் வந்து வேற. ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் இருக்கப்பட்டவங்க கிடையாதுல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வேலையை பொறுத்தானே இருக்குது. அதனால இப்போ அவனுமே வந்து அவனுக்குமே ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆயிருக்கு. அவனுக்கு நிறைய செலவு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கும். நம்ம கொடுக்காம வேலைக்கு போயிருந்தாலும் சம்பளம் இருக்கும். நம்மளுக்காக வேலையை விட்டுட்டு வந்திருக்காங்க. இல்லை அவன் 3 நாள் வேலை செஞ்சால் நான் 3500 சம்பளம் கொடுத்துட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைல்ஸ் ஓட்டும் போதும் நம்ம டைல்ஸுக்கான சம்பளம் ஒரு நாளைக்கு வந்து டைல்ஸ் வேலை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ சம்பளமோ அதே சம்பளம் கொடுத்துட்டேன். ஓகே அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேற என்ன பழக்கம் வந்து வேறல்ல.
இல்லை அவன் வேணான்னு தான் சொல்லுவான், சொன்னாங்க. இருந்தாலும் நான் நம்மளால ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நீங்க வேணாம்னு சொன்னீங்கன்னா நான் சம்பளத்துக்காவது ஆள் வச்சுக்கிறோம். ஏன்னா ஏங்க நான் 100 கொடுக்குற சம்பளத்தை அது நீங்க வாங்கி நீங்க பண்ணி கொடுங்க. ஏன்னா மற்றவங்கன்னா 8 மணிக்கு வந்துட்டு 6 மணிக்கு கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி அவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை பார்ப்பான், எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவாங்க. பட் நம்ம வீட்டு வேலைங்கிற போது கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் நம்மளுக்கு நாங்கள் 2 பேர் தான் வேலை பார்த்தோம். நாங்கள் 2 பேர் வேலை பார்க்கும்போது எல்லா வேலையும் நாங்களே பார்த்துட்டோம். மண்ணள்ளி போடுறது, கலவை போடுறது, அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் எல்லா வேலையும் நாங்களே இழுத்து போட்டு பார்த்துட்டோம். இவங்க சும்மா ஒர்க்குக்கு இவரும் அண்ணனும் போவாங்க. ஏதாவது சொந்தமா பில்டிங் ஏதாவது கிடைச்சுன்னா அண்ணன் இவங்க தான் பார்ட்னர்ஷிப் மாதிரி பார்ப்பாங்க. வர அமௌண்ட் வந்து பிரிச்சுப்பாங்க. அப்படி இருக்கையில வந்து இவங்க 2 பேரும் வந்து ஹெல்ப்பர் கூட சம்டைம் வச்சுப்பாங்க. இல்லைன்னா இவங்க 2 பேருமே போய் பார்த்துருவாங்க. என்னங்க ஆமாம், நம்ம வேலைன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து பார்க்குறது தான். அது மாதிரி சரி ஓகே, அந்த கமெண்ட் எப்படின்னா அந்த கமெண்ட்டுக்கான பதில் சொல்லியாச்சு. நம்ம வந்து மாப்பிள்ளைக்கு வந்து சம்பளம் கொடுத்துட்டேன். சரிங்க, ஓகே. அப்படி நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். அம்மோ போகலாமா? ஆ, எங்கே பார்ப்போம். எனக்கு ஏறி வரமே ஏற தெரியாது. வேற என்ன வழியே இல்லை, சுற்றி சுற்றி வரணுங்கிறதுக்காக ஏறியாச்சு. ஏறு ஏறு, 2 ஜல்லி மூட்டையாவது தூக்கி போடுங்க. விழுந்துடாத குண்டம்மா. ஏறிடலாம், கீழே இறங்கையில தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பயமா இருக்கும். ஓகேங்க, இப்படி நம்மளும் ஏறி போயிடுவோம். நம்ம 2 ஸ்டெப் தான் டம்னு ஏறிடுவேன். வாங்க உள்ள வாங்க. ஆமாம், ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறிய உள்ள வரலாங்க. சரி ஓகே. அப்புறம் வந்து வெளி பூச்சி பூசிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள என்ன ஒர்க் பார்த்தாங்க அப்படின்னா, இந்த இருக்கு பாருங்க டைல்ஸ் வச்சு விட்டு இந்த இடம் வந்து கேப்பா இருந்துச்சு. இந்த சுவர் வந்து ஜாயின் இல்லாம இருந்துச்சு. அப்ப இது சுத்தி அந்த டைல்ஸ் ஒட்டி இருக்க இடம் ஃபுல்லா சுத்தி இதை வந்து பூசினாங்க. ஓகே, நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னோட வேலை சம்மந்தமாக. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த இருக்கிற டைலு, இந்த சைடில் ஸ்கர்ட்டிங் ஓட்டுறது வந்து பாதி டைல் உள்ளேயும் அந்த செவத்துக்குள்ளே பாதி டைல் போடணும், பாதி டைல் மட்டும்தான் வெளியில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒட்டுங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒட்டியிருப்பாங்கன்னா ஃபுல் டைலுமே வெளியில் தெரிகிற மாதிரி ஒட்டியிருப்பாங்க. ஆனால் இப்போ உள்ளது வந்து அப்படி ஒட்டுறது கிடையாது. பாதி டைல் உள்ள பாதி டைல் வெளியே அப்படி தான் வச்சு ஓட்டுறாங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து வந்து இந்த ஜன்னல் ஒர்க்கை வந்து பார்க்கணும். அது கொஞ்சம் சிமெண்ட் மூடை இருக்குது, அதை வச்சு இதை வந்து இவரே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. என்னன்னு கிட்ட வந்து கிட்ட வாங்கலை. பூச்சி வேலைலாம் முடிஞ்சிருச்சு. பூச்சி வேலை முடிஞ்சோட தான் ஜன்னல் வந்து வச்சாங்க. இந்த சைடு வாங்க. அப்படியே எந்த அளவுக்கு குடஞ்சி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இது ஃபுல்லாக நம்ம வந்து உள்ள வந்து சிமெண்ட் ஃபில் பண்ணி நல்லா கிரிப்பாக வச்சாதான் இதாவது கொஞ்சம் ஆடுதுல. மற்ற சில ஜன்னல்லாம் ஆடும், இந்த ஜன்னல் ரொம்ப ஆடுப்பாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஓட்டை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு. இது வந்து ரொம்ப அந்த வந்து ட்ரில்லர் மிஷின் வச்சு ரொம்ப கோல் நிறையா போட்டுட்டாங்க. நிறையா வெளியே வந்துருச்சு அந்த மண்ணு சிமெண்ட் எல்லாமே. செங்கலே பாதி நோண்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணா இந்த வீட்டு ஒர்க் வந்து ஃபுல்லா இந்த இது வந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைல்ஸ்லாம் போட்டாச்சு. 2 ரூமுக்கும் டைல்ஸ் போட்டாச்சு, ஹாலுக்கு போட்டாச்சு, கிச்சனு, ஃப்ளோர் டைல் எல்லாமே வந்து போட்டாச்சு. அதுக்கு மேலே வந்து என்னடா அப்படி மாவு மாதிரி இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிஓபி அப்படிங்கிற மாவு வந்து ஒட்டி விட்டுருக்கேன். டைல் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, எறும்பு வந்து உள்ளே போய் அந்த ஜாயிண்ட் ஃபில்லிங் பண்ணாமல் இருக்கும். அதனால் எறும்பு வந்து உள்ளே போய் அரிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாவு வந்து ஊற்றி விட்டேன். இது போட்டது நல்லா யூஸ். அன்னைக்குன்னா வேலை பார்க்கல சாந்து செட்டி இதெல்லாம் வச்சு இழுத்துக்கிட்டு இருந்தோம்மா. எதுவுமே கிராச் ஆகாமல் நீட்டாக வேலை வந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த சைடு வாங்க. இந்த சைடு வந்து பாத்ரூம்குள்ள வந்து எல்லா டைல்ஸையும் தூக்கி அடிக்கிட்டோம். நம்ம அங்கே வெளியில் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா டைல்ஸு. இந்த டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கும் பாத்ரூமுக்கும் சேர்த்து வால் டைல் வந்து இருக்குது. அது வந்து ஃப்ளோர் டைல், கிச்சனோட ஃப்ளோர் டைலு அந்த இருக்குது. இது வந்து நம்ம ஒட்டினதில் வந்து பேலன்ஸ் டைலு. இதை வந்து ஏதாவது ஒரு சின்ன இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டான கல்லை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விண்டோ வந்து நம்ம என்ன சைஸ் அப்படின்னு தெரியாதனால இதை வந்து பூசாமல் வச்சுருக்கோம். அவ்வளோதான். அப்புறம் வந்து கிச்சன் சைடு காட்டுங்க. இதுதான் கிச்சன் சைடு. இதில் இந்த கிச்சன் டாப் மேலே தான் நாங்கள் கொண்டு வந்த பேக் எல்லாமே வச்சுருக்கோம். ஏன்னா கீழே வச்சோம் அப்படின்னா வெள்ளையாக அது வந்து ஒட்டிக்கணும். அதனால் வந்து அதில் வந்து அந்த பேக்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். அதுவும் நம்ம ஓட்டு வீட்லேயும் தூக்கி வைக்க முடியாது. அங்கே மாமா கட்டில் தூங்குவாங்க. எப்போவுமே பேக்கை வந்து கட்டில் வைப்போம், எல்லாரும் வெளியே தூங்குவாங்க. எலி இல்ல பெருசாலி இருக்கு, நிறைய குண்டு பெருசாலி இருக்கு. அதனால பேக் எல்லாம் இங்க வச்சு இது எங்களுக்கு இது டாப் போட்டு ரொம்ப ஹெல்ப்பா இருக்குது. டாப் போடுனே சூப்பரா இருக்கு. இதை வந்து கீழே ஒர்க்க வந்து அவங்க முடிக்கல, கீழே வந்து அப்படியே விட்டாங்க. கீழ் ஒர்க் வந்து நம்ம வீட்டோட டைல்ஸ் போடும்போது நான் சொல்லியிருப்பேன், இந்த கிச்சன் டாப் போட்டதுக்கு அப்புறம் கீழே உள்ள பெட்டு வந்து இந்த கிச்சன் இந்த எட்ஜுக்காக அந்த எட்ஜும் கரெக்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு வேளை ஃப்யூச்சரில் வந்து உட் ஒர்க் பண்ணி கபோர்ட் அடைக்கும் போது அது ஒரே மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அந்த ஒர்க்கை வந்து விட்டு வச்சுருக்கேன்.
ஓகே. இப்ப நான் என்னோட பிளான் என்னன்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோமா, மெயின் டோரு கொல்லவாசல் டோர் 2 டோர் போட்டுட்டு கிச்சனுக்கு வந்து டைல்ஸ் எதுவுமே ஒட்ட வேணாம், பைப் கனெக்ஷன் எதுவுமே கொடுக்க வேணாம்னு வச்சுக்கோங்களேன். கிச்சன் டாப் மட்டும் போட்டு விட்டுட்டு டோரு மெயின் டோரும் கொல்லவாசல் டோரும் அடைச்சிட்டு நம்ம வந்து பால் காய்ச்சிக்கலாம். நம்ம வந்து இதெல்லாம் பேத்து விட்டுறலாம். ஏன்னா இதை வந்து இப்போ போடுறதுக்கு முக்கிய காரணம் வந்து இப்போ ஏதாவது கிராச் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு ரீசன். நமக்கு அதோ போடாம இருந்தா ஒரு ஆடு மாடா இருக்கட்டும் தடன்னு உள்ள வரும். அதுக்காக தான் இது மெயினாவே போட்டிருக்கிறாரு. அதையும் எடுத்து விட்டுட்டு டோர் போட்டு நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். கிச்சன் டாப் போட்டுட்டு பாலை காய்ச்சிடலாம். நானே வைகாசிலேயே பால் காய்ச்சிடலாம். வைகாசியில இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, சரி வீடு வந்து வேகமா வேலை போகுது, நம்ம வந்து வைகாசி மாசமே பால் காய்ச்சி நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இவங்க இருந்தாங்க. பட் எனக்கு தானே தெரியும் அது எந்த அளவுக்கு போகும் போகாது அப்படின்னு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வைகாசியில் வந்து காய்ச்ச முடியாமல் போயிடுச்சு. மே மாதம் இப்போ அடுத்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஆவணி மாசத்துல பால் காய்ச்சிருவோங்க அப்படிங்கிற பிளான்ல இருக்கிறாங்க. சரி நான் கேட்குறேன், இப்போ இந்த கிச்சன் டாப்பு இப்படிங்களே கீழ் வேலை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு சூப்பராக பால் காய்ச்சணும்னா எவ்வளோ வரும்? கீழ் வேலை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு சூப்பராக பால் காய்ச்சணும் அப்படின்னா இன்னும் என்னென்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வயரிங் ஒர்க் இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து பூசினதுக்கப்புறம் பட்டி பார்த்துட்டு பெயிண்ட் ஒரு ப்ரைமராவது அடிக்கணும். பெயிண்ட் அடிக்கணும்னா ஒரு ப்ரைமராவது அடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இதில் வந்து ஜாயிண்ட் ஃபில்லிங் வந்து ஃபில் பண்ணணும் 2 ரூமுக்கும். 2 ரூமு, இந்த ஹாலு, அப்புறம் இந்த கிச்சன் வேலை வந்து இந்த கிரானைட் மட்டும் போடணும். ஒரு சிங்க் வைக்கணும். வெளியில் பைப்பு நம்ம வந்து பைப்பை மட்டும் நீட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது எப்போ வேணாலும் நம்ம பைப் வச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிம்பிளாக பண்ணக்கூடிய வேலை. அப்புறம் வந்து இந்த பெட்டு இதெல்லாம் நானே மடிச்சிடுவேன். இதையும் நானே மடிச்சிடுவேன். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், இதுதான் வேலை. அப்புறம் மெயினாக ஒரு நிமிஷம் சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் அமௌண்ட் சொல்ல முடியும். அப்புறம் வந்து அம்மு சொன்ன மாதிரி இந்த பெட்ரூம் டோர் 2மே வைக்கல அப்படின்னாலும் அந்த மெயின் டோரும் இந்த டோரும் வச்சாதான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். வீடு வந்து திறந்தே இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது 2 டோரையும் வைக்கணும். இதுக்கே வந்து கேமரா திருப்பி இப்படி பேசுங்க, செல்ஃபியில் இல்லை நான் காட்டி பேசுகிறேன், இடத்த காட்டி சொல்லணும்ல. ஸோ அப்போ இந்த 2 டோரும் வைக்கணும், வயரிங் பண்ணணும், இது பண்ணணும், அது என்னது உள்ளுக்குள்ளே பட்டி அந்த வேலை பண்ணணும். இந்த கிச்சனில் ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் வேலை இருக்குது. அப்புறம் ஜன்னல்லாம் இல்லைம்மா, இதுதான் சிம்பிள். ஜன்னல்லாம் வச்சா அது வந்து கொஞ்சம் அதுக்கு ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா ஆகும். ஸ்க்ரீன் வாங்கி அடிச்சுக்கலாம், உள்ளுக்குள்ள போட்டுக்கலாம். எந்த நிலைமையில இருந்த நீ எந்த நிலைமையில வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்படி காட்டுங்க, நேரே காமிக்க நீங்க வாங்க. அப்புறம் கமெண்ட்ல வந்து சொல்லியிருந்தீங்க வீட்டை பத்தின சில விஷயங்கள் நீங்களே சொல்லிருங்க. உங்களுக்கு வந்து திருடன் வர்றதுக்கு இதுவே அறிகுறி. அப்புறம் இன்ஸ்டாகிராம்லயே நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து பர்சனலா நம்ம மேல கேர் பண்ணி பர்சனலாவே சொன்னாங்க, இதனே நீங்க சொல்லாதீங்க, இந்த மாதிரி வீட்டை பத்தின விஷயத்த சொல்லாதீங்க, இங்க போறோம் அங்க போறோம் அப்படின்னா சொல்லாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து நோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நினைக்கல எனக்கு பயமா இருந்துச்சு. இவர்கிட்ட கேட்டேன், எங்க இப்படிலாம் சொல்றாங்க, வீடியோ போடக்கூடாதாங்கிறதுக்கு இது உங்களோட ஒரே பதில் என்னன்னு நீங்களே கேட்டுக்கணும். என்கிட்ட ஒரு திருடன் வந்து எடுத்துட்டு போற அளவுக்கு இருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஆடு தான். அந்த ஆட்டையும் தூக்கிட்டு போயாச்சு. இப்போ 2 நாய் இருக்கு, அந்த நாயை தூக்கிட்டு போய் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா பேக்கு, இது வந்து நம்ம ஊரில் கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் எங்களோட பேக்கு நாங்கள் கொண்டு வந்த பேக்கு. இந்த பேக்கை நாங்கள் ஊருக்கு போகும்போது தூக்கிட்டு போயிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு சும்மா தான் இருக்கும், வீடு மட்டும்தான் இருக்கும். வீட்டை தூக்கிட்டா போக போகிறாங்க அது கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீட்டுக்குள்ளே எதுவுமே இல்லை. இப்போ திங்ஸ் வச்சு பீரோலாம் வச்சுருக்கோம். நாங்கள் குடியிருந்த வீடு, ஆள் குடியிருக்காங்க அப்படின்னா கூட சரி ஓகே அம்மா அப்பா தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அவங்களும் பாவம் இருந்த நகையெல்லாம் வந்து அடவு வச்சாச்சு, எல்லாம் பேங்க்கில் வந்து பத்திரமா சேஃப்டியாக இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லைங்க. வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு திருடனே வந்தாலும் இந்த வெளியே வந்தால் வீடு வெறும் வீடாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கும். அதனால் இப்போதைக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. இதான் நான் சொன்ன பதில். ஓகே, அப்புறம் வந்து இப்போ கடைசியாக நீங்கள் போட்ட கணக்கு வயரிங் ஒர்க்கு, பட்டி பார்க்கறது, டோர் போடுறது, கிச்சன் டாப்பு எல்லாம் டோட்டலாக எவ்வளோ வரும்? அதுவே 2 லட்சம் வந்துடும். முடியும் ஏன் நீ வேற இது வயர்லாம் என்ன கொஞ்சம் ரேட்டாக விற்கிது வயரிங்கு? தெரியாம தான் கேட்குறேன். இப்போ கீழ் வீட்டுக்கு வயரிங் ஒர்க்னா எவ்வளோ வரும்? எவ்வளோ ஒரு ஆமாம் அது வந்து எப்படின்னா நம்ம சம்பளம் வந்து கரெக்ட் பண்ணி சொல்லிடலாம்.
ஏன்னா நான் அந்த வேலை கொஞ்சம் பார்த்துருக்கேன், அதனால் எனக்கு தெரியும். அதை வந்து சம்பளம் வந்து கரெக்ட் பண்ணி சொல்லிடலாம்னு இது. ஒரு 50 ரூபாய் நம்ம வாங்குற சுவிட்சோட குவாலிட்டியை பொறுத்து இருக்குது, ஒயரோட குவாலிட்டியை பொறுத்து இருக்குது. அதுக்கெலாம் கொஞ்சம் ரேட் எக்ஸஸ் ஆகும். நம்ம ஊரில் வாங்கினா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். இதே நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 5000 6000 ரேட்டு கம்மியாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டி பெயிண்ட்டு அதுக்கு ஸ்கொயர் ஃபீட் தான், அதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் தான் கேட்பாங்க. அதுக்கு ஒரு 50 ரூபாட்ட வந்துடும். இந்த மெயின் டோர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணும். மெயின் டோரும் பேக் டோரும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு 50 ரூபா வந்துடும் எப்படியுமே நெருக்கி. கிட்டத்தட்ட கிச்சன் வேலைக்கு வந்து வந்துட முடியாது. கிச்சன் வேலைக்கு பேஸ்ட் டைல்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கோம். பேஸ்ட் வாங்கணும் சுற்றி ஒட்டுறதுக்கு. நம்ம வந்து பூசி ஒட்டலை, பேஸ்ட்டில் தான் ஒட்ட போகிறோம். ஏன்னா கோயம்புத்தூரில் நான் ஃபுல்லாகவே பேஸ்ட்டில் தான் ஒட்டிகிட்டு இருக்கேன். அதனால் பேஸ்ட்டே வாங்கி ஒட்டிடலாம். பேஸ்ட்டு ஒரு 10 ரூபாய்ட்ட வரும்னு வைங்களே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டு. நம்ம கிச்சன் பெரிய கிச்சனால கொஞ்சம் செலவு இருக்கும். பால் காய்ச்சிக்கு கெஸ்ட் எல்லாம் வருவாங்க, சாப்பாடு பால். ஏண்டி இன்னும் வேலையே முடியல, அதுக்குள்ள பால் காய்ச்சி சாப்பாடு. ஐடியா இருக்கணும்ல. இவர் என்ன பிளானா, யாருமே வர வேணாம், அத்தை மாமா வர சொல்லு, எங்க அம்மா அப்பா நம்ம எத்தனை பேர் 2 4 6 ஆச்சா, நம்ம மட்டும் நின்று நீட்டா பாலை காய்ச்சி ஒரு 1/2 லிட்டர் பாலை வாங்கி கோயம்புத்தூர் எப்படி பால் காய்ச்சணும் அதே மாதிரி பால் காய்ச்சலான்னு இவர் முடிவுல இருக்கிறாரு. பட் என்னால எனக்கும் யோசிச்சு பார்க்கல. நம்ம இருக்கிறதுலயும் கிராண்டாவும் இவங்களுக்கு என்ன பிளானு, நம்ம வந்து பால் காய்ச்சி நம்ம வந்து விசேஷம் பண்ணோம் அப்படின்னா எப்படியும் நம்ம செஞ்ச மொய் அது இது எங்க அம்மாவுக்கு. எங்கள் அம்மா இப்போ வந்து எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனே வைக்கல. எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனுங்கிறது ஒன்று கூட வைக்கலங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சோம் அப்படின்னா அது என்னவா இருக்குன்னா இந்த வீட்டு பால் காய்ச்சா தான் இருக்கும். அதுதான் எங்கள் வீட்டில் வைக்கிற ஃபங்க்ஷனே. சஞ்சனா காது குத்து வைக்கலாம், எங்க கல்யாணம் அது வைக்கல, காது குத்து வைக்கலாம்னு பிளான். ஒரு சொல்றேன் இப்போ எங்களுக்கு கல்யாணம் வைக்கலாம். இப்போ எங்களுக்கு காது குத்து வைக்கலாம்னு பார்த்தா நான் எனக்கும் காது குத்து வைக்கல, என் தம்பிக்கும் வைக்கல, அந்த ஃபங்க்ஷனும் வைக்கலையா. சரி கல்யாணமாவது வைக்கலாம்னு பார்த்தா கல்யாணம் நம்ம வந்து ரன்னிங்கு சேசிங்கு ஜம்பிங் ஆகிப்போச்சு. வச்சிருக்கலாம் அவங்க வைக்கல. நிறுத்துங்க, அப்படியே எங்க வீட்டை குறை சொல்லணும், அப்படியே இனிச்சு கிடக்கும் உங்களுக்கு. வைக்கணும்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா. எங்க ஊர்ல ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பையன் வந்து அதர் கேஸ்ட் போனதான் கூட்டு வந்தாங்க. சூப்பரா கல்யாணம் பண்ணாங்க. நீங்க நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாம், இப்ப இங்க நினைக்கல. அதோட சரி விட்டுருங்க, அது ஒரு பயிற்சா. அது காது குத்து வைக்கலாம், காது குத்து செம்மையா கிராண்டா பண்ணலாம்னு பார்த்தா அப்பெல்லாம் வீடே இல்லை எங்கள்கிட்ட. எங்க வைக்கிறது இடமே இல்ல. ஒருத்தர் 4 பேர் வந்தா கூட உட்கார வைக்கணும் அப்படின்னா கூட இல்ல. மண்டபம் புடிச்சு பண்ற அளவுக்கு வசதி இல்ல. அதனால நீட்டா போனா வேளாங்கல்ல போனா ஒரு 2 கிராம்ல கம்மலை வாங்கினோம், குத்துனோம், வந்துட்டோம். அது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வீட்டு பால் காய்ச்சின்னு சொல்லி அதை ஒரு குசியில இருந்தோம். அதுவும் இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா நம்மளை வந்து இது தேவையே இல்லாத ஒரு செலவாக நாங்கள் பார்க்குறோம். ஆனால் எங்கள் அத்தை வந்து ஒரே பிடிவாதமாக சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம கிராமத்துல என்ன செய்வோம், கிராமம் இல்லை டவுன்லேயே நம்ம வந்து மொய் செய்வோம். ஒரு வீட்டு விசேஷம்னா நம்மளுக்கு இன்விடேஷன் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு போய் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த காலத்திலே வந்து ஒரு 200 300 500 அப்படி செஞ்சு போட்டுருக்காங்க. ஆனால் இந்த காலத்துல ஒரு மொய் செஞ்சாலும் 1000 2000 இல்லாமல் ஒரு தேவைக்கு போகவே முடியல. மொய் செஞ்சு போட்டிருக்கேன், இதெல்லாம் வாங்கலாம், நீங்க வந்து பால் காய்ச்சிங்க, மேல் வீடு இருந்துட்டு போட்டு கீழ் வீட்டு வேலை எல்லாம் முடிச்சு கீழ் வீட்டு பால் காய்ச்சி நம்ம மொய்காசு வாங்கிக்கலாம், அந்த மொய்காசை வாங்கி மேல் வீட்டு வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்க அத்தையோட பிளான் அது. ஆனா இவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்க வந்து மொய்ய வச்சு பாலை காய்ச்சி நீங்க வச்சு அப்படி செய்யறதை விட நீங்க தம்பிக்கு வந்து கல்யாணம் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணி ஒரு மொய்ய வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணா எப்படி அவன் வேலை பார்ப்பான், அவன் வந்து இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், எனக்கு ஒரு 2 வருஷம் ஆகட்டும், ஏன்னா அவன் இப்பதான் வேலையில போய் ஜாயின் பண்ணியிருக்கான், நானும் கொஞ்சம் நல்லா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். அவனுக்கு கல்யாணம் பண்ற ஒரு ஐடியாவும் அவன் இல்லை. இப்போ என்ன இது வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட பிளான் நான் சொல்றேன் கேளுங்க. எப்படின்னா இந்த மாதிரி பால் காய்ச்சிக்கிடுவோம், அந்த மாதிரி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா வந்து சொல்றாங்க. அது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எங்களுக்கு இதனால ப்ராஃபிட் கூட வேணாம். ஏன்னா இப்போ ஒரு 50,000மோ 1,00,000மோ எவ்வளோ செலவாகுதுன்னு தெரில. ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், ஒரு இன்விடேஷன் அடிக்கிறோம், வீட்டை வந்து கொஞ்சம் இது பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இதெல்லாமே பண்ணுறோம், எல்லாருக்கும் சாப்பாடுலாம் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இப்போ கிராமம்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கறி விருந்து தான் வைப்போம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ இப்படிலாம் பண்ணும்போது அவங்க வந்து அதிகமாக வேணாம், அவங்க பண்ணின செலவாகுது அவங்களுக்கு வந்து ஒரு மொய் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஓகே. இல்லை அப்படின்னா அவங்க கஷ்டப்பட தானே செய்வாங்க. அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா
சிம்பிளாகவே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இன்னும் இவங்க என்ன பிளானில் இருக்காங்கன்னு தெரில. என்னோட பிளான் என்ன தெரியுமா, முதல்ல வீட்டை கட்டிட்டு வீட்டுக்குள்ளே வந்து நிம்மதியாக படுத்து தூங்கி எந்திரிச்சு போகலாங்கிறதான் என்னோட பிளானு. இவங்க பால் காய்ச்சி அது இதுன்னு போயிட்டு இருக்காங்க. வீட்டு ரசீதுக்கு, இந்த புது வீட்டுக்கு ரசீதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அது வந்துச்சுன்னா மீட்டருக்கு எழுதி கொடுத்துருவோம். அது வேறங்க, எனக்கு ஊருக்கு வந்துட்டு நான் சரி ஓகே அப்படின்னு பார்த்தா அது வேற கொஞ்சம் இதாகிடுச்சு. வீடு வந்து பர்மிட்டுக்காக கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டியிருந்தோம். ஓகே, அது வேறு விஷயம். நம்ம வந்து வீட்டை பற்றி மட்டும் பேசலாம். அதுதாங்க வீட்டோட அப்டேட் வந்து அவ்வளோதான். ஓகே, அதான் வீட்டு ரசீது வந்துருச்சுன்னா வீட்டு கரண்ட் பில்லுக்கு அப்ளை பண்ணி விட்ருவோம். கரண்ட் மீட்டர் வரட்டும். அதுக்கப்புறம் வயரிங் வேலை பார்ப்போம். இப்படி ஒன்று ஒன்றா சொல்கிறோம். இவர் ஒன்று, நான் ஒன்று, வீட்டில் ஒன்று, எல்லாரும் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கோம். பட் நம்மளுக்கு எது நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். இது நம்ம தீர்மானிக்கிறது இல்லை. எது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும். அவ்வளோதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அவ்வளோதான். வீட்டு வேலை வந்து அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வீட்டு வேலை முடியல, வீட்டை பற்றின வீடியோ முடிஞ்சிருச்சு. ஓகே, நீ வந்து இந்த 3 மூட்டை அன்னைக்கு தூக்கிட்டு வந்தாரு. அந்த மூட்டை வந்து மிஸ் ஆகல, கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு. இந்த அரை மூடை வந்து ஜன்னலுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஏங்க, நானே இந்த மூடையை வச்சு அந்த கிச்சன் கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சு விடுங்க. ஏன்னா வெயில் வந்து வெளியே இது எல்லாம் இல்ல இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் வேலையை தவிர்த்து பாத்ரூமே சேர்த்தோம்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் செலவாகும். ஸோ பாத்ரூம் கூட நம்ம இருக்க பாத்ரூமாக பழைய பாத்ரூமை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் நம்ம ஓகே சிம்பிளாக பால் காய்ச்சி வீட்டுக்கு போகிறது அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு 2 லட்ச ரூபா இல்லாமல் நுழையிறதே கஷ்டம் தாங்க. ஆமோ, அது புரியாம இவங்க மருமகளும் மாமியாரும் சேர்ந்துட்டு எனக்கு கதவு போட்டு கொடுத்தாலே கூட எனக்கு பயமா இருக்கு. வீட்டுல தூங்க மாட்டாங்க, இந்த வீட்டுல தூங்க மாட்டாங்க, மேல் வீட்டுல போய் தூங்குறாங்க. என்னன்னு கேட்டா பயமா இருக்கு, வீடு திறந்துருக்கு, ஒரு கதவு கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி. நான் எதுக்கு பயந்தேன்னா, ஆடு தூக்கி போனாங்களே அதுல நான் வந்து அலர்ட் ஆயிட்டேன். ஐயோ ஆடு இங்க படுத்திருக்கேன், இங்க அத்தை இங்க நாங்க படுத்திருக்கோம். தைரியமா வந்து ஒரு சவுண்டே இல்லாம ஆட்டை, அதுவும் போட்டிக்கால கட்டியிருந்த ஆட்டை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்ப எவ்வளவு தைரியமான ஆளு. அப்ப நம்ம வந்து என்ன சொல்றது, நம்மளால தூக்கிட்டு போக எவ்வளவு நேரம் ஆயிரும். உங்களை தூக்கி ஆட்டை தூக்கி வித்துடலாம், உங்களை தூக்கிட்டு போய் பாவம் கஷ்டப்பட வேண்டியதுதான். நான் என்ன நினைச்சேன்னா, மே மாசம் எப்படியும் பால் காய்ச்சிடுவோம். பால் காய்ச்சிட்டா நம்ம வந்து இங்கேயே வந்து இருந்துடலாம், ஊர் சைடே பேசாம காலி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவர்கிட்ட சொன்னேன். ஆனா இவருக்கு வந்து இஷ்டம் இல்லை. ஏன்டி, என்னோட வேலை எல்லாம் அங்க இருக்கிறது இல்ல, இங்க வந்தாலும் என்னோட வேலையை பாத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இங்கேயுமே வேலை இருக்கு, பார்த்துக்கலாம். முதல்ல வீடு முடியட்டும், அதுக்கப்புறம் அதை பற்றின பிளான் யோசிக்கலாம். அத்தை மாமாவுமே எங்களை வந்து இங்க வந்து இருங்க என்ன சொல்றாங்க. அவனை வந்து சின்ன பையனை வந்து கண்டுக்கிறது இல்ல, அவன் என்கிட்ட போட்டு எப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டாங்க. பட் நீங்க இப்ப நாங்க சஞ்சனா அப்பு நாங்கெல்லாம் இருக்கல, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. தனியாவே இருக்கிறாங்க 2 பேர். நாங்கன்னா இந்த டிவியே போடுறது இல்லை, எல்லா பிள்ளைகளோட விளையாண்டுட்டு நாய்க்குட்டியோட விளையாண்டு ஜாலியா இருக்குமா. அதனால அவங்களுக்கு வந்து நீங்களும் வந்துருங்க, ஏன் அங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி, இங்க இல்லாத ஸ்கூலா, இங்க இல்லாத வேலையா, இங்கேயே பாருங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. வீட்டுல இருந்து பாத்துக்கிறாங்களா, அப்போ நீ தான் பாத்துக்கணும், அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, வேலைக்கு போறதுக்கு நாங்க வந்து உழைச்ச உடம்பு, நாங்க வந்து வீட்டுல இருக்க மாட்டோம். ஒரே வார்த்தை, அந்த வார்த்தை தான் சொல்றாங்க. நாங்க அவங்க வந்து வேலை பார்த்துட்டே இருந்து பழகிட்டாங்கல்ல, இருக்கவும் மாட்டேங்கிறாங்க. அவங்க 2 பேருமே கிளம்பி போயிடறாங்க. ஓகேங்க, நம்ம வீட்டோட அப்டேட்டும் வந்து இவ்வளோதான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு பால் காய்ச்சியோட அப்டேட்டும் வந்து இவ்வளோதான். இதை வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, வீடு பால் காய்ச்சி எப்போ நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக வர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஆசை, இதே சேனலில் வந்து நம்ம வீடு பால் காய்ச்சி, நம்ம வீடு விசேஷம் இன்றைக்கி தான் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற ஆசை வந்து, இன்விடேஷனோட போஸ்ட் எல்லாம் போடணும் அப்படின்னு எங்களுக்கும் ஆசை தான். அதை பார்ப்போம் ஃப்யூச்சரில் எப்படி அமையுது அப்படின்னு தெரியல, எல்லாம் அவன் செயல் அந்த மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியதான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், நான் சொல்ல வந்த விஷயங்கள் முடிஞ்சிச்சு. அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஏன்டா கார் வச்சுருக்க, காரில் போகிற, காரில் வர, உனக்கு என்ன வேலை பார்க்குறா, வீட்டை வேலை பார்க்க முடியாது, கதவு இதெல்லாம் போட வேண்டியதானே, வீட்டு வேலையை முடிச்சுட்டு கார் வாங்கிக்கலாம்ல அப்படின்னு. நீங்கள் மட்டும் கிடையாது, எங்கள் வீட்லேயுமே கேட்குறாங்க, இவங்க வீட்லேயுமே கேட்குறாங்க. அப்படி கேட்கல, எங்கள் வீட்டில் சந்தோஷம் இருந்தாலும் கேட்டாங்க, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வாங்கியிருக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக வந்து சொல்கிறேன், இது வந்து நான் இப்போ வாங்கலை அப்படின்னா, நான் ஒரே ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொன்னேன், நான் இப்போ வாங்கலை அப்படின்னா இது வந்து ஒரு கனவாகவே எனக்கு போயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் காசு பணம் கொஞ்சம் இருக்கும்போது, கொஞ்சம் நம்ம கையிலையும் கொஞ்சம் இருக்கும்போது, நம்ம உடம்புலையும் கொஞ்சம் தெம்பெல்லாம் இருக்கும்போதே நம்ம இதை வாங்கலை அப்படின்னா இது வந்து ஒரு கனவாகவே போயிருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன். சரி ஓகே கட்டிக்கலாம் அப்படிங்கிற இன்ஸ்டால்மெண்ட்டு தான்,
டியூ தான் கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டேன். வாங்கியாச்சு. அதை வாங்கிட்டே எங்களுக்கு ஒரு கஷ்டமே தெரியல. நாங்கள் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறோன்னா வீட்டு வாடகை, பாப்பாவோட வேன் ஃபீஸு, கார் டியூ, எங்கள் சாப்பாடு செலவு ஒன்று ஒன்றா நாங்கள் பிரித்து வச்சு ஒரு கால்குலேட் பண்ணி தான் நாங்கள் வந்து லைஃப்பை கொண்டு போகிறோம். எங்களுக்கு இது வாங்கிட்டு நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. இதில் வேற நகைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நகை அங்கே வச்சுருக்கோம், ஒரே இடத்துல வைக்கலாம், அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வட்டி கட்டணும். அப்படியே நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையை வந்து நீட்டாக கொண்டு போகிறோம். இது வந்து எங்களுக்கு கஷ்டம் கொடுக்கல, இது வந்து எங்களுக்கு ஆடம்பரமாகவும் தெரியல. உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா, இது வாங்கினதுக்கு அப்புறம் நிறைய பேர் சார் என்னடா மாசம் கட்ட வேண்டியிருக்கே அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். என்னடா தேவையில்லாமல் வாங்கிட்டேன், பைக்காக இருந்தாலும் வாங்கிட்டு ஏன்டா வாங்கும்போது நல்லா தான் இருந்துச்சு, அப்புறம் டியூ கட்டுறது வேற கடுப்பா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு மாசத்துல ஒரு நாளோ இல்லை 15 நாளைக்கு ஒரு டைமோ இந்த காரில் போகும்போது, ஃபேமிலியோட போகும்போது அந்த ஒரு சந்தோஷமே வேற. நான் அந்த மாதிரி நான் வந்து இதை கஷ்டமாவே ஃபீல் பண்ணலை. ஸோ வாங்கியிருக்கோம், ஜாலியாக இருக்குது அப்படின்னு தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். என்ன ஒரு தடவை கூட டூர்லாம் கூட்டிகிட்டு போகல. கோயம்புத்தூர்லேருந்து தொண்டிக்கு வந்தது, தொண்டிலேருந்து கோயம்புத்தூர் போனது மட்டும் தான் அந்த காரில். நம்ம பிளான் பண்ணால் கண்டிப்பாக ஒரு துளி கூட நடக்குதுல. நாங்கள் எவ்வளோ பிளான் பண்ண தெரியுமா மே மாதம். அதுவும் இல்லாமல் சஞ்சனாவுக்கு வந்து சில ஸ்கூலுக்குன்னா 1 மாதம் தான், மே மாதம் மட்டும்தான் லீவ் கொடுப்பாங்க. ஆனால் சஞ்சனா ஸ்கூலில் வந்து 2 மாதம் லீவ் கொடுத்துருந்தாங்க, 60 நாள். பார்த்துக்கோங்க எவ்வளோ பிளான், லிஸ்ட்டு பேப்பர் வச்சு லிஸ்ட்டுன்னா எழுதினேன். இங்கே போகலாம், அங்கே போகலாம். கூகுள் மேப்பில் கூட நான் சர்ச் பண்ணேன், நம்ம டிஸ்டன்ஸ் எவ்வளோ, நம்ம ஊர்லேருந்து அங்கே போக அப்படின்னா பார்த்து வச்சுருந்தேன். பட் ஒரு இடத்துக்கு கூட போக முடியல. ஒரு நாள் சரியான வெயிலுங்க, சரியான வெயில். எப்போ இந்த வீடு வேலை பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் நாள் நினைக்கிறேன், சரியான வெயில். அப்பா இதனால முடியல. நாங்களும் கூட்டில் சாய் குடிக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம், என்னமோ குடிக்கிறோம், நீங்களாம் பாய் விரிச்சு உட்காந்துருக்கோம், முடியல. டக்குன்னு கார் சாவி எடுத்து காரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட் விட்டுட்டு அப்படி ஏசியை போட்டு உட்காந்தோடனே அந்த நிம்மதி இருக்கு பார்த்தீங்களா. அடடா பார்த்து என்ன சொல்றது, 30 நாள் வேலை பார்த்துட்டு 30 நாளும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு ஒரே ஒரு நாள் இந்த காரில் அப்படி போயிட்டு வருது, அதை விட ஒரு சந்தோஷம் வந்து இல்லை. அதுக்காக அதை ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, செலவு பண்ணலாம், கஷ்டப்படலாம் அதுக்காக அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணேன். அப்படி தான் முடிவு பண்ணி வாங்கினேன். அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் கஷ்டம்னா என்ன, நானும் கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்கேன். ஒரு ஆடம்பரத்துக்காக வாங்கலை, ரொம்ப வசதியாகவும் வாங்கலை. ஏதோ எங்கள் குடும்பத்துக்கு தேவையான 2 குழந்தைங்க வச்சுருக்கோம், என் ஒய்ஃபு நான், அவ்வளோதான். அதுக்காக வாங்கினதான். ஸோ அந்த மாதிரி என்னடா கார் வச்சுருக்க, காரில் போகிற, ஓ யூடியூப் வருமானமா இப்போ கார் ஆயிடுச்சோ அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஒரு பதிவு, எங்கள் சப்ஸ்கிரைபரை நீங்களே பாருங்கள், எங்கள் வியூஸை நீங்களே பாருங்கள். அந்தளவுக்கு யூடியூப்பில் எங்களுக்கு இன்கம் வந்ததும் கிடையாது. நாங்கள் அதை எடுத்து இப்படின்னா ஆடம்பரமாக செலவு பண்ணதும் கிடையாது. எங்களுடைய உழைப்பு எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டைம் பாஸ், எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸாக தான் நாங்கள் சேனல் ரன் பண்ணவே தவிர, அதனால நாங்கள் இன்னும் அந்த அளவுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேரே இப்படிதான் சேனல் ஆரம்பிச்சு முதல் வீடியோ போட்டோம்னே உங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னா சொல்ல முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் மானிட்டேஷன் ஆயிடுச்சு, அவங்க சொன்ன இதெல்லாம் டாஸ்க்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே அதுக்கப்புறம் உங்கள் பேங்கோட ப்ராசஸ்லாம் முடிச்சு உங்களுக்கு கைக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிரும். இல்லை 3 மாதமாவது ஆயிரும். வேகமாக போச்சு அப்படின்னா பேங்க்ல இருந்து நம்பர் கொடுக்கணும், அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும், பேங்க் கார்டு நம்பர் கொடுக்கணும், இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து அந்த யூடியூப் சொல்கிற பாலிசி எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னாலுமே அதுக்கப்புறம் 2 மாதம் 3 மாதம் ஆயிரும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் ஏறுறதுக்கு. உடனே வந்து எதுவுமே வந்துடாது. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பணம் தான் முக்கியம் அப்படின்னு வீடியோ போட்டோம், பணத்துக்காக சம்பாத்தியத்துக்காக வீடியோ போடுறோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ், அப்புறம் சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபர் இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து பிரேக் பண்ணிடுவாங்க. என்னத்தை வரவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பிரேக் பண்ணிடுவாங்க. ஒரு ஜாலியாக நினச்சி ஓகே இது வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு, இது ஒரு ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி வீடியோ போடுறது, அப்படி ஜாலியாக இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும்தான் அதை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி தான் பண்ணேன். எல்லாரும் அப்படி பண்ணாங்களா அப்படின்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லிட்டேன். அப்படி ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தால் தான் அந்த சேனலு. சரிங்க, ஓகே, தனி வீடியோல சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, பாய் பாய், டாடா.